இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக. 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 6 உரைநடை உலகத்தில் பன்முகக் கலைஞர். இதழியல் கலைஞர். திராவிட இயக்கத் தலைவர்கள் பெரும்பாலோர் இதழ் ஆசிரியர்களாகவே இருந்திருக்கின்றனர். அவ்வகையில் இளம் வயதிலேயே கலைஞர் மாணவநேசன் என்னும் கையெழுத்து ஏட்டை நடத்தினார். அப்பயிற்சி தந்த ஊக்கத்தால் அண்ணாவின் திராவிட நாடு இதழில் தன் முதல் கட்டுரையை எழுதினார். அப்போது அவருக்கு வயது 18. அதே ஆண்டில் முரசொலி வெளியீட்டுக் கழகம் என்ற பெயரில் நிறுவனம் ஒன்றை தொடங்கினார். முரசொலி ஏட்டை கையெழுத்து இதழாகத் தொடங்கி வார இதழாக்கி நாளேடாக்கினார். அளவும் அது தொடர்ந்து நடத்தப்படுகிறது. சேரன் என்ற புனை பெயரில் அவர் பல கட்டுரைகளையும் எழுதியுள்ளார். எழுத்தை தமது ஆயுதமாக கொண்டு அதன் மீது அளவற்ற நம்பிக்கை கொண்ட தலைவராக திகழ்ந்தவர்தான் கலைஞர். தமது எண்ணங்களை, தமது விருப்பத்தை கடைக்கோடி தமிழனுக்கும் கொண்டு செல்லும் ஏற்பாடாக அவர் கருதியது உடன்பிறப்புகளுக்கு எழுதிய கடிதங்களை. கலைஞரின் உரையை நேரில் கேட்டு சுவைத்தவர்கள் எத்தகைய உணர்வினை அடைவார்களோ அதே உணர்வினை அடையும் வகையில் அவரது கடிதங்களும் அமைந்திருக்கும். படிப்பவர்களை வசப்படுத்தும் ஆற்றல் பெற்ற எழுத்துகள் அவை. தமிழ்நாட்டின் வரலாற்றை ஆய்வு செய்ய நினைப்போரின் கருவூலங்கள் அவை. இயற்றமிழ் கலைஞர். மலேசிய மண்ணில் சுபாஷ் சந்திர போஸின் இந்திய தேசிய இராணுவத்தைச் சேர்ந்த தமிழ்நாட்டு வீரர் மலையா கணபதி என்பவர் ஆங்கிலேயரால் தூக்கிலிடப்பட்டு இறந்ததை அறிந்த கலைஞர் கயிற்றில் தொங்கிய கணபதி என்ற சிறிய கட்டுரை நூலை எழுதியபோது அவருக்கு வயது 22. அனைத்து இந்தியருக்கும் இருந்த ஆங்கிலேய எதிர்ப்புணர்வு கலைஞருள்ளும் இருந்தது என்பதை காட்டும் நூல்தான் இது. தமிழ் மீது தீராத பற்று கொண்ட கலைஞர் இலக்கியத்திலும் பெரும் பங்காற்றினார். நளாயினி, சித்தார்த்தன் சிலை, சந்தனக் கிண்ணம், தாய்மை, புகழேந்தி, அணில் குஞ்சு உள்ளிட்ட பல சிறுகதைகளையும், ரோமாபுரி பாண்டியன், பொன்னர் சங்கர், தென்பாண்டி சிங்கம், ஒரே இரத்தம் உள்ளிட்ட புதினங்களையும் எழுதியுள்ளார். தம் வாழ்க்கை வரலாற்றை நெஞ்சுக்கு நீதி என்னும் தலைப்பில் 6 பாகங்களாக எழுதி வெளியிட்டுள்ளார். புனைவுகளில் மட்டும் அல்லாது நம் தமிழ் ஆர்வம் காரணமாக பழந்தமிழ் இலக்கியங்களுக்கும் அவர் உரை எழுதியுள்ளார். அவற்றுள் சங்கத்தமிழ், குறளோவியம், தொல்காப்பியப் பூங்கா ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. இலக்கண நூலுக்கு இலக்கியச் சுவை தோன்றுமாறு அமைந்த புதுமை நூலே கலைஞரின் தொல்காப்பியப் பூங்கா. பெயருக்கு பொருத்தமாக 142 தொல்காப்பிய நூற்பாக்களை மட்டும் எடுத்துக்கொண்டு 100 தலைப்புகளில் 100 மலர்களாக உரையினை எழுதியுள்ளார். கலைஞருக்கே உரித்தான இனிய எளிய நடையும் படிப்பவருக்கு கற்பனையாகத் தோன்றும் காட்சி இன்பமும் வெளிப்படுமாறு பூங்காவிற்குள் நம்மை கையை பிடித்து அழைத்துச் செல்கிறார். மேலும் 150க்கும் மேற்பட்ட உவமைகளை கலைஞர் தம் உரையிலும் கையாண்டுள்ளார். அவற்றுள் ஒன்று, நெல்லுக்குள் இருந்து அரிசி தலை காட்டுவது போல வெள்ளை விழிகள் இமைகளின் இடுக்குகளில் ஒளி காட்டிய வண்ணம் இருந்தன. அது மட்டுமல்லாமல்
வல்லினம் மெல்லினம் இடையினம் ஒன்றுபட்டு தமிழ் என்றே தகத்தாகாய ஒளி பரப்பிடும்போது தமிழர்கள் பல கூறுகளாக பிளவுபட்டு பாழ்பட்டு கிடப்பது நியாயந்தானா என எழுத்துக்களின் ஒற்றுமையை கூற வந்த இடத்தில் தமிழர்கள் தமக்குள் பிளவுபட்டு இருப்பதை கூறிய விதம் கலைஞரது செம்மை மனதை சிறப்புடன் காட்டும். கவிதை கலைஞர். கவி அரங்குகளே தனக்கு இளைப்பாறும் இந்நிழல் சோலைகள் என்பார் கலைஞர். அவர் அறிஞர்கள் கூடும் கவி அரங்கத்தை மக்கள் கூடும் கவி அரங்கமாக்கினார். பாமரரும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிமையும் இதயம் தொடும் இனிய சந்தமும் வாய்ந்தவை கலைஞரின் கவிதைகள். கலைஞர் இயற்றியுள்ள கவிதைகள் 9 தொகுதிகளாக வெளிவந்துள்ளன. நானூற்றுத்தாய் என்னும் தலைப்பில் அமைந்த வசன கவிதையும் புகழ்பெற்ற ஒன்று. சிலப்பதிகாரத்தை பற்றி கலைஞர் எழுதிய கவிதையை கண்ணால் காணும்போதே நெஞ்சில் சந்தம் எழும் சிறு சிறு சொற்களால் அமைந்த கவிதை பூ இது. அந்த கவிதை என்னவென்று பார்ப்போமா? இந்த 8 சுவை பிட்டு தமிழ் கட்டித்தயிர் வட்டில் நிறை கொட்டித்தர பட்டுக்கொடி கொற்றக்குடை முத்துச்சரச் சோழனூர் வருவீரே. அறிஞர் அண்ணா மறைந்த பின் வானொலியில் கலைஞர் ஒரு இரங்கற்பா பாடினார். அந்த இரங்கற்பாவை கேட்கும் உள்ளமானது உருகிவிடும். அந்த அளவிற்கு அந்த இரங்கற்பா அமைந்திருக்கும். கண்மூடிக்கொண்டு நீ சிந்திக்கும் பேரழகை பார்த்துள்ளேன். இன்று மண்மூடிக்கொண்டு உன்னை பார்க்காமல் தடுப்பதென்ன கொடுமை? கொடுமைக்கு முடிவு கண்டாய், எமை கொடுமைக்கு ஆளாக்கி ஏன் சென்றாய்? எதையும் தாங்கும் இதயம் வேண்டுமென்றாய், இதையும் தாங்க ஏதண்ணா எமக்கிதயம். கடற்கரையில் காற்று வாங்கியது போதுமண்ணா, எழுந்து வா எம் அண்ணா. வரமாட்டாய் வரமாட்டாய், இயற்கையின் சதி எமக்கு தெரியும் அண்ணா. நீ இருக்கும் இடம் தேடி யான் வரும் வரையில் இரவலாக உன் இதயத்தை தந்திடண்ணா. நான் வரும்போது கையோடு கொணர்ந்து அதை உன் கால் மலரில் வைப்பேன் அண்ணா என்று முடியும் இந்த கவிதை. மக்களை மகிழச் செய்யும் கற்பனை வளத்தோடும் அகராதியை புரட்ட தேவையற்ற சொற்களை பெய்து எதுகை மோனை என்னும் தொடைநயம் அமைத்து ஒளிநயம் காட்டும் உணர்ச்சிகளை கவின் செறிந்த கவிதைகளாக வடித்தார் கலைஞர். கட்டுமான ஆர்வலர் கலைஞர். ஐயன் திருவள்ளுவர் மீது கலைஞருக்கு இருந்த தீராத பற்றின் காரணமாக தமிழகத்தின் தலைநகராம் சென்னையில் வள்ளுவர் கோட்டமும் தெற்கெல்லையான குமரியில் வள்ளுவர் சிலையும் அமைத்தார். வள்ளுவர் கோட்டத்தில் திருவாரூர் கோயில் தேரின் மாதிரியில் கட்டப்பட்டுள்ள சிற்பத்தேர் பலரையும் கவர்வதாகும். இத்தேரினுள் திருவள்ளுவரின் சிலை வைக்கப்பட்டுள்ளது. அதன் கருவறை வாயிலில் திராவிட கட்டடக்கலை பாணியில் தூண்கள் அழகுற அமைக்கப்பட்டுள்ளன. இங்குள்ள அரங்கம் குறள் மணிமாடம் என்று பெயரிடப்பட்டு அதில் 1330 குறட்பாக்கள் செதுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் நில்லாது அழிந்து போன பூம்புகாரை அதே பொலிவுடன் காண கண்ணகி வாழ்ந்த ஊரில் உருவாக்கப்பட்டதே பூம்புகார் கலைக்கூடம். இங்கே சிலப்பதிகார காட்சிகள் சிற்பங்களாக வடிக்கப்பட்டுள்ளன. நூல்கள் வாசிப்பதில் தீராத ஆர்வம் கொண்ட அண்ணாவின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு 2010ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் நாளில் அன்றைய முதல்வர் கலைஞரால் திறந்து வைக்கப்பட்டது அண்ணா நூற்றாண்டு நூலகம்.
சென்னை அறிஞர் அண்ணா நினைவிடம் முதல் கன்னியாகுமரி காமராஜர் நினைவு மண்டபம் ஈராக கலைஞர் எழுப்பிய கட்டுமானங்களை ஒன்றன்பின் ஒன்றாக பரப்பி வைத்தால் தமிழ்நாட்டின் வரைபடம் முழுமையாக கிடைத்துவிடும் என்பார்கள். செம்மொழி கலைஞர். தமிழ் மொழிக்கு கலைஞர் ஆற்றிய தொண்டு குறித்து நாம் 9ஆம் வகுப்பிலேயே பயின்றிருக்கின்றோம். அவ்வகையில் இயல், இசை, நாடகம் என்னும் முத்தமிழிலும் தன் முத்திரை பதித்ததால் முத்தமிழ் அறிஞர் என்று கலைஞர் போற்றப்பட்டார். அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த காலத்தில் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் பல பணிகளை மேற்கொண்டார். குறிப்பாக மனோன்மணியம் சுந்தரனாரின் நீராறுங் கடலுடுத்த என்னும் பாடலை அரசு விழாக்கள் அனைத்திலும் தொடக்க பாடலாக பாடுவதற்கு வழிவகுத்தார். அத்துடன் கல்வித்துறையை பள்ளிக்கல்வி, உயர்கல்வி என இரண்டாக பிரித்ததோடு தமிழ் வளர்ச்சித்துறை என புதிதாக ஒரு துறையை உருவாக்கி அதற்கு தமிழறிஞர் ஒருவரையே அமைச்சராக்கி அழகு பார்த்தார். 2010ஆம் ஆண்டு கோவையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் கலைஞர் உலக தமிழ் செம்மொழி மாநாட்டை நடத்திய போது தமிழின் பெருமிதங்களை விளக்கி செம்மொழியான தமிழ் மொழியாம் என தொடங்கும் பாடலையும் இயற்றினார். இசையமைப்பாளர் AR ரகுமான் இசையமைத்து பல்வேறு இசை வடிவங்களை ஒன்றிணைத்த இப்பாடலில் 3 தலைமுறைகளைச் சேர்ந்த இசைக்கலைஞர்கள் பங்கேற்றனர். இம்மாநாட்டின் இலச்சினையில் இருந்தது போலவே குமரியில் நிறுவப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையின் கீழ் பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்னும் தமிழரின் முதன்மை விழுமியத்தையும் பொறிக்கச் செய்தார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாவதும் ஊரே யாவரும் கேலி. உண்பது நாழி உடுப்பது இரண்டே உறைவிடம் என்பது ஒன்றே. உரைத்து வாழ்ந்தோம் உழைத்து வாழ்வோம். தீதும் நன்றும் பிறர் தரவாராயனும் நன்மொழியே நம் பொன்மொழியா. போரை புறம் தள்ளி பொருளை பொதுவாக்கவே அமைதி வழிகாட்டும் அன்பு மொழி ஐயன் வள்ளுவரின் தாய்மொழியா. செம்மொழியான தமிழ் மொழியா. செம்மொழியான தமிழ் மொழியா. செம்மொழியான தமிழ் மொழியா. செம்மொழியான தமிழ் மொழியா. ஓரறிவு முதல் ஆறறிவு உயிரினம் வரையிலே உணர்ந்திடும் உடலமைப்பை பகுத்து கூறும். ஓரறிவு முதல் ஆறறிவு உயிரினம் வரையிலே உணர்ந்திடும் உடலமைப்பை பகுத்துக் கூறும். தொல்காப்புகள் தொல்காப்பியமும் ஒப்ப
ஒப்பற்ற குரல் கூறும் உயர் பண்பாடு ஒலிக்கின்ற சிலம்பும் மேகலையும் சிந்தாமணியுடனே வளையாமதி புல்தலகேசியோ செம்மொழியான தமிழ் மொழியா என்று முழ தமிழில் இன்று முழ கலைஞர். தமிழின் பெருமிதங்களையும் விழுமியங்களையும் மீட்டெடுக்க எண்ணிய கலைஞர் அதற்கான பணிகளை தம் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்தார். லட்சக்கணக்கான பக்கங்கள் எழுதியதும் ஆயிரக்கணக்கான மேடைகளில் பேசியதும் அவர் அளவுக்கு செயல்பட்டதுமான தலைவர்கள் மிக மிக குறைவு. இவ்வாறு உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்னும் கூற்றுக்குச் சான்றாக வாழ்ந்த கலைஞர் 2018ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் நாள் தம் 94ஆம் வயதில் தமிழர் நெஞ்சில் என்றும் நிலைத்து நிற்கும் காவியமானார். மாணவர்களே, இந்த பகுதியில் பட விளக்கங்கள் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளன. நீங்கள் நன்கு கற்று தெளிந்து அதிக மதிப்பெண்களை பெற்று வாழ்வில் சிறக்க வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.